ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம கடைசி வீடியோவில் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்லேயும் அதுக்கு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 5 பேர் அடங்கின நீதிபதி குழுவும் அதை தீர்ப்பாகவே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கம்பல்சரி நடக்க தான் போகுது அப்படிங்கிறது ஒரு பதிவாகவே போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு அது எப்படி நடக்க போகுது, அதை என்ன ரீஃபார்ம்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுல முதல்ல மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்க ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் இயர் நீட் 2027 வந்து நாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா டெஸ்டா வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, என்டிஏ வந்து இது வரையும் ஓஎம்ஆர்ல தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க நீட் எக்ஸாமு. திடீர்னு அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு சிபிடி மோட்ல கொண்டு வந்தாங்கன்னா என்னென்ன நிறைய இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் டைமே அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, என்டிஏ ஆல்ரெடி நம்ம சிபிடி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கியூட் எக்ஸாம் அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. சிஎஸ்ஆர், யூஜிசி, செட்டு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பட் எக்ஸாம், சிமேட், நிஃப்டி என்ட்ரன்ஸ், இது மாதிரி ஒன்றும் பல எக்ஸாம் வந்து என்டிஏ என்ன பண்றாங்க, அவங்க ஓஎம்ஆர் இல்லாம ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது புதுசு இல்லை. இதனால என்னென்ன சார் நமக்கு நன்மை அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் வர்றதுல எவாலுவேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நமக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. குயிக் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ற இடம், அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற இடம் லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இதுல இருக்காது. கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா ரிலையபிளா கம்பேர் டு பிசிக்கல் மோடுக்கு இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும். ஸோ அப்படிங்கறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா சிபிடி மோடுக்கு போறாங்க. சரி, என்டிஏலயே 1008 இஷ்யூ இருக்கு. அவங்களே என்ன பண்றாங்க, அவங்க 47 அபிஷியல்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது என்டிஏ நடத்தினா கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டிபேட் வைக்கிறாங்க. பட் அவங்க என்ன சஜஷன் சொல்றாங்க, ஒருவேளை என்டிஏ கண்டக்ட் பண்ணல, வேற கண்டக்ட் பண்றதுக்கு, வேற பாடி கண்டக்ட் பண்றதுக்கு என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு நம்ம ஐஐடிஸ் சொல்லுவோம், பிரீமியம் ஐஐடிஸ். நிறைய ஐஐடிஸ் இருக்கு. பட் பிரீமியம் ஐஐடிஸ் என்ன பண்றாங்க, இயர் பை இயரா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆர்கனைசிங் இன்ஸ்டியூட் எடுத்துக்குவாங்க. இப்போ ஐஐடி பாம்பே இருக்காங்க, டெல்லி, மெட்ராஸ். ஒரு இயருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இயருக்கு ஐஐசி பெங்களூர் அப்படின்னு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு, இவங்க ஆர்கனைசிங் கவுண்டிங் தான் எக்ஸாம் நடத்துறது, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற வரைக்கும், ரேங்க் கொடுக்குற வரைக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஐஐடி எடுத்துக்குவாங்க. இப்படியே அந்த 8 ஐஐடிஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒன் பை ஒன்னா கொண்டு போயிட்டே இருக்காங்க. 8 ஐஐடிஸ் மட்டும் இல்ல, நிறைய ஐஐடிஸ் இருக்கு. பட் அவங்க வந்து மேஜரா இதை மட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது மாதிரியே நம்ம இதுக்கும் பண்ணக்கூடாது. நம்ம மெடிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் இருக்கு, எய்ம்ஸ் டெல்லி இருக்கு. அவங்க ஒரு வருஷம் ஆர்கனைஸ் பண்ணலாம். முன்னாடியே இருந்ததுதான், நம்ம அவங்கவுங்க ஜிப்மர் தனித்தனியா ஒரு எக்ஸாம்லாம் இருந்ததுதான். பட் அவங்க வந்து என்ன பண்ணலாம், சென்ட்ரலைஸா ஏன் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது, இந்தியா ஃபுல்லா ஒரே எக்ஸாமா எய்ம்ஸ் பண்ணலாம். எய்ம்ஸ்ல வந்து ஜோத்பூர் இருக்கு, போபால் இருக்கு, புவனேஸ்வர் இருக்கு. எய்ம்ஸ்ல 20 எய்ம்ஸ் இருக்கு. அதெல்லாம் புது எய்ம்ஸ் சார், நிறைய இன்ஸ்டியூட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா ஜிப்மர் இருக்கு, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு. இது மாதிரி ஒரு பாசிபிள் ஒவ்வொரு இயருக்கு என்ன பண்ணலாம், ஆர்கனைசிங் இன்ஸ்டியூட் வந்து ஒரு வருஷம் எடுத்து கூட பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பாசிபிள். பட் எப்படி பண்ணாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நமக்கு சிபிடி மோடு அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஃபுல்லா எப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஃபுல்லா நம்ம டாடா கன்சல்டிங் சர்வீஸ் டிசிஎஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சிபிடி வந்து அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரும்பாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் மோஸ்ட்லி வந்து ரீப்ளே ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன பண்றோம், கெஸ் பண்றோம். ஸோ அவங்க காமன் ஃபார்மேட் எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடி என்ன பண்ணுவாங்க, அவங்க கான்ட்ராக்ட் விட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. இவங்க டிசிஎஸ் அயான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ சென்னையில கோவிலம்பாக்கம் ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் 4000 பேர் நம்ம கேபின் போடுற மாதிரி வந்து என்ன பண்ணுவோம், ஐடி கம்பெனில இருக்க மாதிரி லைனா சிஸ்டமா இருக்கும். ஃபுல்லா வந்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி சார் பக்கத்துல உட்காந்தா பார்த்து எழுத மாட்டாங்கன்னா, நமக்கு இருக்க ஆர்டர் அவங்களுக்கு அதே ஆர்டர்ல இருக்காது. நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு கோட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, 1 2 3 4 கோடு, வேற கோட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி நமக்கு கொஸ்டின் ஒன்னா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் இருக்க கொஸ்டின் அங்க ஸ்கிரீன்ல வேற கொஸ்டினா இருக்கும். அது கரெக்டா அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா.
ஸோ அது மாதிரி நிறைய ஆச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா வேற வேற காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ல கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டிசிஎஸ் வந்து டைப் வச்சிருப்பாங்க, ஆன்லைன்ல நடத்த போறாங்க. ஸோ அப்ப ஆன்லைன்ல நம்ம பையன் வந்து சிஸ்டத்துல உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சிஸ்டம் நம்பர் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, 2ஆம் நம்பர் சீட்டு 3ஆம் நம்பர் சீட்டுங்கிற மாதிரி சிஸ்டம் நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய நேம் இங்க இருக்கும், கேண்டிடேட்டோட நேம் இருக்கும், அவங்க என்ன எக்ஸாமுக்கு எழுத போறாங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, நெக்ஸ்ட் அவங்களுடைய போட்டோ எல்லாமே இருக்கும். சிஸ்டத்துல உட்காரும் போதே இது நம்ம இடம் தானா அப்படின்னு நாமளே செக் பண்ணிக்கலாம். அவங்க லாகின் டீடைல்ஸ்லாம் பின்னாடி கொடுப்பாங்க, அது டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, அதெல்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்கு. டீடைல்ஸ் வந்து இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கீபேடு வந்து நம்ம நார்மல் கீபேடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுலயே கீபேடு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்பில்டா கீபேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்க பிக் பண்ண உடனே இங்க ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த கீபோர்டு தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அது எதுக்குன்னு சொல்லி பின்னாடி சொல்றேன் பாருங்க. அது நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க பின்னாடி. நம்ம சைன்இன் இதெல்லாம் கொடுத்து சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, ஹால் டிக்கெட் எல்லாமே வந்துடும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு. இப்ப இதுல என்ன ஒரு பிளஸ், பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த கலர் கோடிங் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இங்க பாருங்க, இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றோம், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ற கொஸ்டின்ல நாம வந்துட்டு ஒன்னும் ஒரு கொஸ்டினை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கொஸ்டினை பார்த்துட்டோம் ஆனா ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது ரெட் கலர்ல இருக்கும். கொஸ்டினை பார்த்தாச்சு, ஆன்சரும் பண்ணியாச்சு, கிரீன் கலர், கிரீன்னா ஓகே சிக்னல், நீங்க அந்த கொஸ்டின் திருப்பி பார்க்க தேவையில்லைன்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சிக்னல் வரும். சிக்னல் அந்த கலர் கோடிங் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு டவுட்டா இருக்கு, நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம விட்டுட்டு போயிடுவோம். திருப்பி வந்து நம்ம தேடுவோம் அந்த நம்பர், ஏன்னா ஓஎம்ஆர் லைன் பை ஒன் பை ஒன்னா இருக்கும். நம்ம எங்க விட்டோங்கிறத வந்து தேடணும், இல்லை நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து என்ன பண்ணி வைக்கணும், மார்க் பண்ணி வைக்கணும். பட் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா என்னென்ன கொஸ்டின்லாம் டவுட்டா இருக்கோ அதை நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது, இந்த ஆப்ஷனால எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னா கூட என்ன பண்ணா ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு அதை வந்து ரிவ்யூ கொடுத்துக்கலாம். இதனால என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர்ல அது மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ஷேட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனை ஷேட் பண்ண முடியாது, அது இன்வேலிட் பண்ணிடுவாங்க கொஸ்டினை. ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணா அவ்வளவுதான். பட் இதுல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணிட்டு நாம அதையும் ஒரு ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த்ல இருக்க இந்த ஒன்லி அந்த பர்பிள் கலர், இந்த கலர் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நாம வந்துட்டு ரிவ்யூ பின்னாடி அட்டன் பண்ணலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துருக்கோம், வேணும்னா அட்டன் பண்ணலாம் விட்டுறலாம். பட் இருந்தாலும் ஒரு இண்டிகேஷன் இருக்காது. பட் இங்க என்ன ஒன்னு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணலன்னா கூட லாஸ்டா சப்மிட் பண்ணல டைம் முடிஞ்சா கூட என்ன ஆகும், நம்ம எதை டிக் பண்ணிருக்கோமோ அதை தான் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்ம ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, டிக் பண்ணி வச்சிருக்கோம், டவுட்டா இருக்கு ஆனா இதான் இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கோம், டைம் முடிஞ்ச அப்படின்னா அது 10வே அது லாக் பண்ணிக்கும், அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதுல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இந்த கலர்ல மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டிக் பண்ணாம இருப்போம், அதை என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு ஆன்சரே பண்ணிருக்க மாட்டோம், விசிட் பண்ணிருப்போம் ஆனா டவுட்ல வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பேலட்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இதான் வந்துட்டு இது இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்ல உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்ல உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் முடிச்ச உடனே நம்ம எக்ஸாம் பேஜுக்கு வந்துடும். எக்ஸாம் பேஜ்ல மெயினா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது எக்ஸாம்பிளுக்காக நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்ட்னால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க ஜென்ரல் ஆப்டிடியூட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, சப்டிவிஷன் இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் இருக்கும். இப்போ ப்ளூ கலர் இருக்கிறதா இண்டிகேஷன், நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிக் பண்ணி அதோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னா பிசிக்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்காங்க, எம்சிக்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, கொஸ்டின் டைப். இது எதுக்கு சார் அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு, அதுதானே நீட் எக்ஸாம்ல அதானே வரப்போகுது அப்படின்னா இங்கதான் ஆன்லைன் எக்ஸாம்ல ஒன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா எம்சிக்யூ மட்டும் இல்லாம எம்எஸ்கியூ டைப்ஸ் இருக்கலாம், மல்டி செலக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். அடுத்து என்ன இருக்கலாம், நியூமெரிக்கல் ஆன்சர் டைப், என்டிஏன்னு கூட இருக்கலாம். ஜேஇலாம் இப்போ வந்து 5 கொஸ்டின் என்டிஏ வந்து இருக்கு, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், ஓகேங்களா. அது மாதிரி நீட்லயும் பின்னாடி கொண்டு வராங்க. எதுக்கு சார் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிசிக்கலா ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றப்ப இந்தியா ஃபுல்லா ஒரே எக்ஸாம் ஒரே பேப்பர் தான். ஸோ ஒரே செஷன்ல முடிஞ்சிடும் நமக்கு. கொஸ்டின் பேப்பர் கோடு மட்டும் 2-3 கோடு இருக்கும், 4 கோடு இருக்கும் மேக்ஸிமம். பட் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறப்ப 22 lakhs பீப்புள் நம்ம அரௌண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரே செஷன் நம்மளால நடத்த முடியாது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 days நடத்துவாங்க.
ஒரு அரௌண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற அந்த நேரத்தில் இருக்க சிஸ்டத்தை பொறுத்து அவைலபிலிட்டி பொறுத்து 10 days நடத்தினாங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்லாம் ஷிஃப்ட் 20 கொஸ்டின் பேப்பர் நமக்கு வந்து என்ன பண்ண போகுது வரப்போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே போன வருஷத்துல ஒரு 4 செட் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு மிஞ்சி போனா ஒரு யூனிட்ல ஒரு 5 கொஸ்டின் வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் இப்போ யூனிட் அண்ட் டைமென்ஷன் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்ல வந்து அந்த யூனிட்ல வந்து 2 கொஸ்டின் வருது அப்படின்னா அப்ப 20 செட்டுல வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா. அப்ப என்ன ஆகும், இந்த கொஸ்டின்ல 2னா அந்த கொஸ்டின்ல 2 இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே அதுல வந்து 40 கொஸ்டின்ஸ் அதுல வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண முடியும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க, அப்ப என்ன பண்ணுவோம், அந்த லெவலை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் டெக்ஸ்டிங் லெவல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மல்டி செலக்ட் கொஸ்டின்ஸ் இது மாதிரிலாம் மாத்துவாங்க. இது இந்த வருஷம் வருமானு சொல்லி தெரியல. பட் இந்த வருஷமே நம்ம கிளியர் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த இயர்ல கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இதை பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்னன்னு சொல்லி. அப்ப எம்சிக்யூ டைப்ல என்ன அப்படின்னு சொன்னா அப்ப 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும், அதான் எம்சிக்கான பேர். இங்க பாருங்க மார்க்கிங் சிஸ்டமும் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க், 1 மார்க் இருக்கீங்க. தப்பா எழுதினா நெகட்டிவ் மார்க் 1/3. நமக்கு தான் தெரியுமே சார், 4 மார்க் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இருந்தா -1 தெரியுமே. அது எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கனால கொஸ்டின்ஸ் மார்க்கை கூட சேஞ்ச் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் கொடுக்கலாம், 8 மார்க்ஸ் கொடுக்கலாம். அதாவது 8 மார்க்ஸ் போகாது, ஒன்னு அந்த லெவல 4 மார்க்ஸ் வரையே கம்மி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அது ஆத்தன்டிக்கா வந்தாதான் தெரியும். பட் பின்னாடி போக அது மாதிரிலாம் கொண்டு வரலாம். நெகட்டிவ் மார்க்கும் அவங்க வந்து மாத்த முடியும். 1/4 தான் சார், இங்கன்னா 1/3 இருக்கு அப்படின்னா அதையும் மாத்தலாம் ஆப்வியஸா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. டைமிங் வந்து ரிவர்ஸ்ல 180 மினிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல வந்து டைமிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம டைமிங் வந்து யார்ட்டையும் நம்ம டைம் கேட்கணும், பிசிக்கல்ல வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கால்குலேட்டர் எங்க இருக்கு. நியூமெரிக்கல்ஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கையில போறதுக்கு நம்ம நீட் எக்ஸாம்ல ஃபுல்லா வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் கால்குலேட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்னும் ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நியூமெரிக்கல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். கால்குலேட்டர்ஸ் இருந்தா அப்ப சால்வ் பண்றது ஃபாஸ்டா தானே ஆகும். அப்போ ஒன்னும் எக்ஸ்ட்ரா பெரிய கொஸ்டினே கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் அது ஒண்ணு ஒரு நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாத்துக்கலாம். நம்ம ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா வந்து பாத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து 1 by 1 தானே தெரியுது, ஒரு கொஸ்டினா எல்லா கொஸ்டின் எனக்கு பார்க்கணும் சார் அப்படின்னா எப்படின்னு நான் காமிக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே ஒரு தடவை என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்க நம்மளால முடியும். நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம போட்டோ இருக்க போது, நம்ம நேம் இருக்க போது, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட்ஸ் வந்து இருக்க போகுது. இப்ப பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்பர் 1 இதுல எதையுமே நான் வந்து ஆன்சர் பண்ணல. இங்க என்ன பண்ணிருக்கு, ரெட் மார்க்ல இருக்கு, நாட் ஆன்சர்ல 1 வந்துருச்சு பாருங்க. ஏன்னா கொஸ்டினை பார்த்துட்டே ஒன்னு நான் ஆன்சர் பண்ணல. இப்போ ஒன்னு இந்த கொஸ்டின்லாம் ஒயிட் மார்க்ல இருக்கு, நாட் விசிட்டட் 9 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல 10 கொஸ்டின்ல 9 கொஸ்டின் நாட் விசிட். இது மாதிரி ஒவ்வொரு கலர் இங்கும் வந்து என்ன பண்ணும், நம்பர்ஸ் வச்சு நம்ம எந்த கொஸ்டினாலும் அட்டன் பண்ணலாம். எடுத்தோடனே 10வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் ஜஸ்ட் மவுஸ்ல வந்து பிக் பண்ணா அந்த கொஸ்டின் நம்ம வந்து போயிடலாம், ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இங்க பட் ஆனா என்ன பண்ணும், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி சேவ் பண்ணணும். இல்ல சார் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ இது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் இந்த கலர்ல வந்து வந்துடும். இல்ல சார் நான் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதுல 1 அப்படின்னு வந்துடும் இந்த டேட்டால. ஓகேங்களா, சோ இது எல்லாம் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும் நம்ம ஸ்கிரீன்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேல வந்து என்ன பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல இருந்துச்சா, நெக்ஸ்ட் செகண்ட் இதுல இப்போ கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த ப்ளூ ஐக்கான் வந்துடும். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து என்ன டைப் கொடுத்துருக்காங்க, நியூமெரிக்கல் டைப் வந்து இருக்கு, NAT நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். அப்ப என்ன ஆகும், கொஸ்டின் கொடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கும், கீழே அவங்களே என்ன பண்ணுவாங்க, கீபேடுக்கு டைப் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, மவுஸ்ல பண்ணிக்கணும். அது எங்க பண்ணணும், கால்குலேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணி போட்டு பாத்துக்கணும். இதுக்கு எவ்வளவு சார் நெகட்டிவ் மார்க் அப்படின்னா 0, ஏன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்னால நமக்கு 4 ஆப்ஷன் இல்ல, மார்க் எத்தனை 1 இருக்கு, நமக்கு 4 கூட இருக்கலாம், அதை மாத்த முடியும். ஓகேங்களா, சோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல நான் ஒன்னும் ஆன்சர் பண்ணல, அதனால ரெட் கலர் மார்க்ல காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவும் பாருங்க நியூமெரிக்கல் டைப் தான், NAT ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் NAT. இதுக்கு மைனஸ் மார்க் இருக்கா இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க், கால்குலேட்டர், டைம், பேரு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ இதுல பாருங்க நிறைய கலர்ஸ் வந்து நம்ம காமிக்குது. இப்ப பாருங்க இப்போ 1 2 3 3 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணவே இல்லை, பார்த்துட்டு விட்டேன். ரெட் கலர் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க நாட் ஆன்சர் 3ன்னு சொல்லி வந்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அதை மட்டும் பின்னாடி ஒரு தடவை போய் மோஸ்ட்ல பிக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க பாருங்க ஒரு கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருக்கு, இங்க பாருங்க ரிவ்யூ மார்க் ஃபார் ரிவ்யூ டிக் பண்ணிட்டேன், இது பாருங்க 1ன்னு வந்து போட்டிருக்கு பாருங்க. இங்க ஒரு கொஸ்டின் வந்து ஜஸ்ட் டவுட்னு மட்டும் போட்டிருக்கேன், இங்க டவுட்னு இருக்கு. கொஸ்டினை வந்து நான் விசிட் பண்ணவே இல்லை, 49 கொஸ்டின் ஃபுல்லா விசிட் பண்ணவே இல்லை காமிக்குது.
ஆன்சர்டு ஒரே கொஸ்டின். இங்க பாருங்க, இங்க கிரீன் கலர் ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் ஆன்சரே பண்ணிருக்கேன். ஸோ இது மாதிரி பேலட்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்க்கறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி சார், கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி பாக்குறது, கால்குலேட்டர்லாம் என்ன பண்ணணும், ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அகாடமில லாஸ்ட் இயர் 2026 பேட்ச்ல வந்துட்டு இப்ப வந்த ரிசல்ட்ல வந்து நம்ம தரணீஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 595 எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 720க்கு. இவர் வந்து நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சாதான் நீட்டை கிராக் பண்ண முடியும்லாம் இல்ல, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் இல்ல, நம்ம சேலத்துல இருக்க மாடல் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு வருஷம் நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா கிராக் பண்ணிட்டாரு. இவர் 7.5 கேட்டகரியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாருன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அபிஷியலா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. பட் நாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து இருக்காரு. அபிஷியலாகவும் வரும். இதுக்காக மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஃபேக்கல்டி எங்க சூர்யா அகாடமியோட ஃபேக்கல்டி சார்பாகவும் இவங்களுக்கும் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுக்க நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை பத்தின டீடைல்ஸ் வேணும், இது அட்மிஷன் பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். 9025208403 கால் பண்ணலாம். இல்ல சார் அப்படின்னா கீழே நாங்க என்ன பண்ணிருக்கோம், நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துறோம். அதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல சார் நான் வந்து ஒன்றும் டெமோ கிளாஸ்லாம் பார்க்கணும், உங்க வீடியோஸ்லாம் எப்படி இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றோம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம். இவருக்கு என்ன ஃபேக்கல்டி டீம் எடுத்தாங்களோ அதே டீம் நீங்க வீடியோலயும் பார்க்கலாம், அதே டீம் இப்பயும் இருக்கலாம், நேர்லயும் இருக்காங்க. நாங்க ஓஎம்ஆர் எப்படி எக்ஸாம் நடத்துறாங்களோ முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்களோ இதுவரையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 720 மார்க்ஸ் நடத்திட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் சிபிடி மோடு வந்ததுனால பசங்களுக்கெல்லாம் ஒரு டேப் வச்சு ஆப் வச்சு இப்ப என்ன பண்ணோம், அதுலயே நம்ம பிராக்டிஸ் ஆனாதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா சிபிடி மாறிடுச்சா அப்படின்னு இருக்க, இப்ப இருந்தே பிராக்டிஸ்க்கு அடுத்த கட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வீக்லி 720 மார்க்ஸ் நீட் மாதிரியே நடந்து அதை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெடிகேட்டடா ஃபேக்கல்டி. டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கங்க. கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின் பேப்பர் இங்க பாருங்க, இன்செக்ஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா. இந்த கொஸ்டின் பேப்பரை பிக் பண்ணா எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றது மூலமா எல்லாத்தையும் ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பட் இது பாக்குறதுனால நமக்கு பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லை, டைம் வேஸ்ட். பட் இருந்தாலும் ஒரு மன ஆறுதலுக்கு எடுத்தோடனே கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினா பேலட்ல போய் பாக்குறதுக்கு மொத்தமா பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் என்ன சார் அப்படின்னா, கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்குலேட்டர் வந்து நாமளா கையில் எடுத்துட்டு போய் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து இன்பில்டா என்ன பண்ணிருப்பாங்க, கால்குலேட்டர் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாமே போடலாம், எக்ஸ்போனென்ஷியல் டேன் ஹச் கூட போடலாம். ஓகேங்களா? டேன் சைன் ஹச் எல்லாம் இந்த இது நம்ம போடலாம், இன்வெர்ஸ் போடலாம், நம்ம டிகிரி ரேடியன்ஸு, நம்ம வந்து ஆங்கிள்ஸ்ல வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில காசு சைனு, பட் ரூட் எடுக்கலாம். ரூட்லயே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கியூப் ரூட்டும் எடுக்கலாம் நம்மளால. இங்க பாருங்க, கியூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு, என்ன ரூட்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். மால்லஸ், ஸ்கொயருக்கு மேல வேற ஏதாவது வேணும், எக்ஸ் பவர் சம்திங், அதுவும் பண்ணலாம். லாகரிதமிக்கு, 10 பவர் எக்ஸ், லாக், நேச்சுரல் ராகு, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மெமரி பண்ணி வச்சுட்டு ரொம்ப லாங் கால்குலேஷனா இருக்கு சார். மெமரி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எம்சி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது மெமரி பண்ணி எம்எஸ், எம் பிளஸ், எம் மைனஸ் நிறைய கான்செப்ட், அதெல்லாம் பின்னாடி நம்ம கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றது பின்னாடி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம கால்குலேட்டர் பண்ணலாம். என்ன சார் நிறைய சொல்றீங்க, என்னென்னமோ ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, இதெல்லாம் வரும்னா பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து கண்டிப்பா இது மாதிரி சிபிடி இருந்துச்சு அப்படின்னா நீட்ல இருந்தே எப்படி பல மற்ற எக்ஸாமுக்கு எல்லாம் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மார்க் டெஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1க்கு 10 தடவை 20 தடவை 50 தடவை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? பட் அதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் மாடல் கொஸ்டின்ஸ், அதுதான் வரப்போற கொஸ்டின்ஸ் இல்லை. மாடலுக்காக கொஸ்டின் மெத்தேடை வந்து நம்ம பழகிட்டு நம்ம போய்க்கலாம். நாமும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போறோம். ஒன்றும் இதுக்கப்புறம் வேற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். நம்ம சூர்யா நீட் அகாடமி இந்த சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை ஹைப்பும் பண்ணி விடுங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூங்க.